ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். சங்கீதம் 103 அதனுடைய 6வது வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா, நீதியையும் நியாயத்தையும் செய்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒடுக்கப்படுகிற ஒரு பகுதிக்குள்ள போய் கொண்டு இருக்கிறீங்களா? அப்படின்னா எப்படிப்பட்ட ஒடுக்கம் அப்படின்னா, இங்க கர்த்தருடைய வசனம் போடப்பட்டு இருக்கிறது நீதி நியாயம். இது ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு முன்பாக எடுக்கப்படாமல் போகும்போது, அதாவது அதை புறக்கணிக்கும் போது, நம்மளுடைய நீதியை நம்மளுடைய நியாயம் புறக்கணிக்கப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒடுக்கம் வரும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீதி நியாயங்கள் புறக்கணிக்கப்பட்டு ஒரு ஒடுக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் பட்ட பகலை போல ஆக்குவார். அதற்கு ஒண்ணு பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இதைத்தான் செஞ்சேன் ஆண்டவரே, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க நீதி நியாயத்தை கர்த்தர் பட்ட பகலை போல ஆக்குவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.